பிரேம், ராஜ்வீர் விஷயத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மறந்து சித்தார்த் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் உங்களை மன்னிக்க தயாரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னால உங்களை என்னைக்குமே மன்னிக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? ஒருவேளை சஞ்சனா இடத்துல அஞ்சலி இருந்திருந்தா நீங்க அப்பாவும் இதை செஞ்சிருப்பீங்களா? அப்பா கூட நீங்க அஞ்சலியோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கிட்னாப்பர்ஸ்க்கு பணம் கொடுத்திருக்க மாட்டீங்களா? போலீஸ் கிட்ட தான் போயிருப்பீங்களா? மாட்டீங்க பிரேம். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க 2 மடங்கா கூட அவங்களுக்கு பணம் கொடுக்க தயாரா இருந்திருப்பீங்க. ஏன்னா அஞ்சலி உங்களோட ரத்தம், சஞ்சனா இல்லையே. ஒருவேளை அதனாலதான் இன்னைக்கு சஞ்சனா ரத்த கண்ணீர் வடிக்கிற போல இருக்கு. நான் 1000 தடவை மறுத்தும் கூட எப்படியாவது நீங்க சொன்னதுதான் நடக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி சஞ்சனா உயிரோட விளையாடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரேம். பிரேம், நீங்க இத மறந்துடாதீங்க. சஞ்சனாவோட அப்பா அம்மா அவளை ஏன் பொறுப்புல விட்டுட்டு போயிருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், விக்ரம் கூட உங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா நீங்க அதுக்கான பழியை இந்த குழந்தைய வச்சு தீர்த்துக்கிறீங்களா? என் மேல அவ்வளவு பெரிய பழியை சுமத்திராத சீமா. நான் என்னைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நடுவுல வேறுபாடு பார்த்ததில்ல. பாத்திருக்கீங்க, ஒரு தடவை இல்ல நிறைய தடவை பாத்திருக்கீங்க பிரேம். அந்த சின்ன குழந்தைங்களுக்குள்ள வேற்றுமையை பார்க்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நீங்க எப்பவுமே சஞ்சனா வேற அஞ்சலி வேறத பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அஞ்சலி உங்க குழந்தை, சஞ்சனா வேற ஒருத்தவங்களோட குழந்தை. ஆனா அது ஒரு சின்ன குழந்தை. பெரியவங்க மேல இருக்கிற கோவத்தை என்னைக்குமே சின்ன குழந்தைங்க மேல காட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சதே இல்ல. நீங்க யாருக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களோ அவ தன்னோட குழந்தைய விட்டுட்டு இன்னொருத்தர் குழந்தைக்காக கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கா. இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கும் தகுதி இல்ல, என் குழந்தையோட அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கும் அவளுக்கு தகுதி இல்ல. அவ அஞ்சலி கிட்ட எப்படி இவ்வளவு பாரபட்சம் காட்ட முடியும்? அவ 2 குழந்தைங்க மேலயும் சரிசமமா அன்பு காட்டான்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. இன்னைக்கு நீங்களே பாத்தீங்கல்ல, அஞ்சலி இவ்வளவு வேதனைப்பட்டதுக்கு அப்புறமும் அவளுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் இப்பவும் அதே தான் சொல்றேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த குழந்தைங்களுக்கு நடுவில் எந்த வேறுபாடும் பார்க்கல. சொல்ல போனா அவங்க 2 பேரும் என்னோட கண்ணுங்க. நீயே சொல்லு, யாராவது தன்னோட ஒரு கண்ணை அதிகமாவும் இன்னொரு கண்ணை கம்மியாவும் கவனிப்பாங்களா? பொதுவா ஒரு கண்ணு துடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே வலது கண்ணு துடிச்சா ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்கள்லயே நிறைய வித்தியாசம் இருக்கு பிரேம். சிவா, சஞ்சனா பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? அவ எங்க? உங்களுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களா? கிட்னாப்பர்ஸ் கண்டுபிடிச்சாங்களா? அவங்க உங்க குழந்தைய எந்த பக்கமா கூட்டிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவங்க எந்த வண்டியில உங்க குழந்தைய கடத்திட்டு போனாங்களோ அந்த நியூஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உங்க குழந்தைய கடத்தின வண்டியை எங்க டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருச்சு. ஆனா அந்த கடத்தல்காரங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? என் சஞ்சனா அவங்க கிட்ட தானே இருந்தா. இப்ப அவ எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கால? அவளுக்கு எதுவும் ஆகல? ஆக்சுவலா அவங்க உங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. வண்டியில நம்பர் பிளேட்டும் இல்ல. அப்புறம் அவங்க அதோட சேசஸ் நம்பரையும் அழிச்சிட்டாங்க. இதனால கொஞ்சம் விசாரணை நடத்துறதுக்கு டைம் ஆகும். ஆனா ஒரு விஷயம், அவங்க கிட்ட நீங்க கொடுக்க போன பணத்தை நாங்க புடிச்சிட்டோம்.
உங்க குடும்பத்துல யாராவது போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த பேக்கை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பணம் இருந்த பேக்க ரெக்கவர் பண்ணிக்கணுமா? அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பரமாசிமா, நீ மாமா ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. நான் இவங்களுக்கு புரிய வச்சாகணும். இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு உங்களாலதான் என் பொண்ணு இந்த வீட்டுல இல்லாம போயிட்டா. ஒருவேளை நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் பொண்ணு சஞ்சனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ என் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க அதை பண்ணவே இல்லை. என்ன பண்றது? சில பேருக்கு அவங்க சுயநலம் தான் முக்கியமா போச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் நடக்கணும். பிரேம் மேடம், நாங்க இன்னும் உங்க குழந்தைங்களை தேடுற முயற்சியில தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்றது ரொம்ப சுலபம் இன்ஸ்பெக்டர். எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியா போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு புரியும். இவ்வளவு பெரிய பழியை என் மேல சுமத்தாத சீமா. இதுக்கு மேல என்ன பத்தி நீ தப்பா பேசினா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன் எனக்கே தெரியாத. நான் என்னமோ எல்லாத்தையும் வேணும்னே செஞ்ச மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. என்னோட நோக்கம் சஞ்சனாவை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான். காப்பாத்த முடியல. காப்பாத்த முடியல. என்னால அவளை காப்பாத்த முடியல. அதுக்கு என்ன இப்ப? அவளை என்னால காப்பாத்த முடியலனா எனக்கு அவ மேல அன்பு இல்லைன்னு சொல்லுவியா? நானும் அவளை நல்லபடியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். நான் அவனுக்கு வாக்கு தரேன். நம்ம குழந்தைய நல்லபடியா நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவேன். தயவு செஞ்சு காப்பாத்த முடியாத வாக்குறுதிகளை அடுக்கிக்கிட்டே போகாதீங்க. நீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமா சொல்றீங்கல்ல. நான் எல்லா முயற்சி செஞ்சேன் ஆனா தோத்து போயிட்டேன்னு சொல்றீங்கல்ல. குழந்தை தொலைஞ்சு போயிருக்கா. ஏன் சஞ்சனா தொலைஞ்சு போயிருக்கா? நீங்க எப்பவுமே உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கீங்க பிரேம். வேற யார பத்தியும் கவலை இல்ல. கொஞ்சமாவது மத்தவங்கள பத்தி யோசிக்க பிரேம். இன்னைக்கு நான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச ஒரு மனைவி, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச ஒரு அம்மா. அதோட என் வாழ்க்கையில நான் எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே வரேன் பிரேம். ஒரு நிமிஷம் சீமா. இன்னைக்கு நீயும் தோக்கல, நானும் தோக்கல. இப்ப தோத்து போயிருக்கிறது நம்ம உறவு மட்டும்தான். ஒருவேளை இன்னைக்கு நீ தோத்து போயிட்டதா உணர்றனா ஒரு புருஷனா, அது கண்டிப்பா என்னுடைய மிகப்பெரிய தோல்வியா நான் நினைக்கிறேன். நம்பிக்கைங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னதுக்கு அப்புறம் அத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னைக்குமே நம்பிக்கை இல்லைங்கிற உறவை காப்பாத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பாட்டி நம்ம 2 பேருக்கும் கால அவகாசம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறதுக்காக, நம்ம முடிவை எடுக்கிறதுக்காக. ஆனா இன்னையோட அந்த கால அவகாசம் முடியுது.
இன்னைக்கு நான் என்னோட முடிவை சொல்ல விரும்புறேன். எந்த உறவால நாம 2 பேரும் கட்டப்பட்டோமோ அந்த உறவே இன்னைக்கு அறந்துருச்சு. அதனால நான் இப்ப என்னோட முடிவை சொல்றேன். நான் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே நம்ம உறவை முடிச்சுக்கிறேன். நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் சிவா. சுயநினைவோட தான் பேசுறியா? நீ என்ன பேசுனேன்னு உனக்கு தெரியுதா? பிரேம், உனக்கு என்ன ஆச்சு? சீமாவை விட்டு பிரியணும்னு உனக்கு எப்படி நினைக்க தோணுது? ஏன் மாமா, அக்காவை ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? சஞ்சனா விஷயத்துல அக்கா ஏற்கனவே ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப நீங்க வேற, நீங்க 2 பேரும் பிரியற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாகணும். ஒருத்தர் பிரிஞ்சே இல்ல. நீங்க எல்லாரும் தான் எனக்கு எதிரி ஆயிட்டீங்க. யாரும் நான் சொல்றத புரிஞ்சுக்க தயாரா இல்ல. அந்த கடவுளுக்கு தெரியும் நான் என் பொண்ணுங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் பார்த்ததில்லை. எனக்கு அஞ்சலி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சஞ்சனாவும் முக்கியம். உறவுகளை தூக்கி எறியறது ரொம்ப சுலபம் பிரேம். ஆனா அதை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயும் இந்த உறவை அறுத்துக்கிறதுக்கு தயாராயிட்ட. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிரேம். ஒருவேளை நான் உங்க உறவை அறுத்துக்க துணிஞ்சிருந்தா, என்னைக்கு நீங்க பந்தய விளையாட்டுல என்ன பணைய வச்சு தோத்து போனீங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிருப்பேன். நான் சீமாவை பணைய வச்சு 3வது ஆட்டம் ஆடுறதுக்கு தயாராக. என்கிட்ட மிகப்பெரிய காரணம் இருந்துச்சு பிரேம். ஆனா அப்ப ஒண்ணு அதை செய்யல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என் உறவு உங்களோட மட்டும் சம்மந்தப்பட்டது இல்ல. நான் உங்க மனைவி மட்டும் இல்ல, இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட மருமக. பெரியத்த, அப்புறம் அத்தைக்கு நான் அவங்களோட மக. இந்த குடும்பத்தோட எனக்கு நிறைய உறவுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. மருமக, அக்கா, அண்ணி, அம்மா, இப்படி எல்லா உறவுகளோட பொறுப்பும் என் தலை மேல இருக்கு. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு இந்த எல்லா உறவுகளையும் நேர்மையா உண்மையா காப்பாத்த வேண்டியது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா உறவுகளும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த எல்லா உறவுகளையும் அறுத்துட்டு போறது என்னால முடியாது. நான் ஒத்துக்கிறேன், இந்த எல்லா உறவுகளும் எனக்கு உங்க மூலமா தான் கிடைச்சது. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க பிரேம், நம்மோட இந்த உறவு பெரியதான் சேர்த்து வச்சாங்க. அதனால நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சது பெரிய அத்தைங்கிறதுனால நம்ம உறவோட முடிவையும் எடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. விவாகரத்துங்கிற விஷயம் உங்களுக்கு வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல.
அதனால இப்ப நம்மளுடைய விஷயத்துல வீட்டுக்கு மூத்தவங்க பெரியத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். सर्वं सत्ये प्रतिष्ठितम् सत्येन धार्यते पृथिवी सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम्